அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒன் பாட் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுதான் சொரக்காய் கூட்டு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கிச்சனில் நிற்கணுன்னே அவசியம் இல்லை. இதுக்கு நான் ஒரு முழு சொரக்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 50 கிராம் சிறுபருப்பு, 2 பச்சை மிளகா, 4-5 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், அவ்வளோதான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு இந்த சொரக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு, அது கூடவே இந்த சிறுபருப்பு இருக்கு இல்லையா, சிறுபருப்புனா மூந்தால் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த மூந்தாலையும் போட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், இதுக்கும் வெங்காயம் எடுக்காது, ஒரு 4-5 பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட தக்காளி தான் ஜாஸ்தி இருக்கணும். 50 கிராம் சிறுபருப்பு நான் ஊற வச்சுருந்தது, இவ்வளோ நல்லா ஊறி இருந்துச்சு. ஸோ இதை போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து கலந்த மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நைஸாக அரைச்ச தேங்காய், நான் வந்து இப்போது 2.5 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து 1 கப்பு வந்து 100 கிராம் 100 ml வரும். இதில் நான் 200 ml தண்ணியை ஊற்றி, உங்கள் குக்கருக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த காய் தண்ணி காய் தான், நிறைய தண்ணி இந்த காயிலேருந்தே விடும். விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வந்து விட்டுருங்க. விட்டு எடுத்திங்கனாலே சூப்பரான உங்களுக்கு சொரக்காய் ஒன் பாட் ரெசிபி ரெடி. இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு வச்சுக்கலாம், தனியாக கூட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை இதை நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவுமே எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். தாளிப்பு மட்டும் நீங்கள் கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளித்து போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி காமனாகவே வெஜிடபிள்ஸில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நான் உப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணலை, பிகாஸ் பருப்பு கூட நம்ம முன்னாடியே உப்பு போட்டு ஆட் பண்ணால் பருப்பு வந்து வேகாது, ஆர்எல்ஸ் மசீரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரியணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, பாய்.